ஏசாயா 60:14 படிக்கிறோம், உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்லுவார்கள். நம்ம யாராவது அற்பமாக நினைச்சிட்டாங்களா? நம்மளை கேவலமாக நினைச்சிட்டாங்களா? நம்மை தூசியாக துடைத்து போடப்படும் அழுக்கை போல நம்மை கருதி இருக்கிறார்களா? கவலைப்படாதீர்கள். ஆண்டவர் நம்மை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய ஆவியானவர் நம்மை கட்டுப்படுத்தி அவருடைய கட்டுப்பாட்டின் கீழே நாம் வாழும் பொழுது நீங்களும் நானும் முத்திரை மோதிரமாக இருப்போம். நமக்கு எதிரடையாக செயல்பட்டவர்கள், சதி செய்தவர்கள் எல்லாரும் சாஷ்டாங்கமாக நம் காலடியில் விழும்படி தேவன் செய்வார். எத்தனை ஆச்சரியமான வாக்குத்தத்தம் பார்த்தீங்களா? சரி, யோசேப்புக்கு முத்திரை மோதிரம் கிடைத்து விட்டது. ஆகவே முத்திரை மோதிரம் பெற்றவன் உடனே பழிவாங்கும் படலம் நடத்தி விட்டானா? மேலே வந்த உடனே, அதிகாரத்துக்கு வந்த உடனே அடுத்து இந்த பழிவாங்கிற வேலை தான் நடக்குது. உண்மைதானே? அப்படி செய்தாரா இந்த யோசேப்பு? மாறாக அவன் எப்படி நடந்து கொண்டான் பாருங்கள். சகல ஜனங்களிடமும் தன் சகோதரரிடமும் பட்சமாய் நடந்து கொண்டான். அனைவரையும் பஞ்ச காலங்களினூடே பாதுகாப்பாய் நடத்தினான் இந்த யோசேப்பு. அதுக்கு தாங்க முத்திரை மோதிரம்.